கைஸ், எங்களுக்கு வந்து ஒரு வாகனம் கிடைச்சது. மறுபடியும் லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கோம். எங்கேருந்துன்னா மோசிகிராம்லேருந்து சிலாங் வரையும் பார்ப்போம். இது வந்து பாதி தூரத்தில் இறக்கிட்டுருவாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து லிஃப்ட் கேட்டு மறுபடியும் போகணும். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து மோசிகிராமில் அந்த வேர்ல்டு வெட்டஸ்ட் பிளேஸ், அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் வந்து மோசிகிராமோட மார்க்கெட், அதாவது மெயின் ஏரியா. உங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக ரூம் கிடைக்கும். நிறைய இடத்துல இங்கே ரூம் இருக்கும். கொஞ்சம் வில்லேஜ் சைடு போனீங்க அப்படின்னா ரூம் அவைலபிளாக இருக்காது. தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நான் சொன்னல இந்த இடத்துல வந்து மழையை வந்து கணிக்க முடியாதுன்னு. நான் சொன்னல இங்கே வந்து என்ன நேரமும் மழை வரும், ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இடையில வந்து மழை வந்துருச்சு. மேலே எங்களால் உட்கார முடியல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து வண்டி இங்கே ஓரமாக நிப்பாட்டியாச்சு. பாருங்க, சரியான மழை. இவங்க தான் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்தாங்க லிஃப்ட் கொடுத்து. ரொம்ப நன்றி, தன்யவாத். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மழையா வர்றதுனால இங்கே ஒரு இடத்துல கடையில் நின்றுட்டு இவங்க நம்மளால இவங்க வந்து நிற்க மாட்டாங்க, இவங்க போயிடுவாங்க. வேற ஏதாவது வாகனம் வந்துச்சுன்னா நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு இங்கே சிலாங் வரையும் போகணும். நம்ம வந்து நாஸ்தா எதுவும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கேக் ஒன்று எடுத்துக்கலாம். ஐஸ் கேக்கா? இது வந்து ஐஸ் கேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி தான் உங்களுக்கு தெரியும், இங்கே மேகாலயாவில் வந்து சாய் வந்து டீ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பால் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கிடையாது. அதனால இந்த மாதிரி நம்ம ஊரெல்லாம் குடிப்போம்ல, வரச்சாய், வர டீ, அந்த வர டீ தான் இருக்குது. சரி வாங்க, இதை சாப்பிட்டு மறுபடியும் வந்து அடுத்த பிளான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நடந்து வந்துட்டு இருந்தோம். எந்த வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் கிடைக்கல. அர்த்தமா அந்த ஒரு வண்டி வந்தது. இதுல ஏறி நாங்க வந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போவோம். அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சிலாங் போறதுக்கு அங்கேருந்து மறுபடியும் லிஃப்ட் கேட்டு சிலாங் போனோம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல பஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி. நம்ம எப்படி ராஜஸ்தான்ல லிஃப்ட் கேட்டு போனோமோ அதே மாதிரி இங்க இந்த மைசூராம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து நம்ம வந்து சிலாங் வரை லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கோம். செமையா இருக்கு, செம அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவினிங் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 62 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு லிஃப்ட் கேட்டு பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட மாவ்லிங் நாங் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து போகலாம்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்டு வந்தோம். பாதி தூரம் காரில் லிஃப்ட் கேட்டோம், பாதி தூரம் ட்ரக்கில் லிஃப்ட் கேட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவ்லிங் நாங் கிராமத்துக்கு முன்னாடியே 2 கிலோமீட்டர் வரையும் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். அது போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே லிஃப்ட் கேட்டோம், எந்த வாகனமும் வரல. ஸோ அதுக்கப்புறம் இருட்டாயிருச்சு. பை வாக் போனால் வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டாவது கேட்டோம், பை வாக் இங்கே போகலாம்னு சொல்லிட்டு. அமித் இருக்காங்க, அவன் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டான், இங்கே வந்து பை வாக் நடந்து போகலாமா, ஏன்னா அடர்ந்த காடாக இருக்குது. இந்த சைடும் அடர்ந்த காடு, இந்த சைடும் அடர்ந்த காடு. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு வெளிச்சமே கிடையாது. இப்போ நான் காலைல காட்டுற பாருங்க எவ்வளோ அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேட்ட ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பிரச்சனையில் இருந்தானோ என்ன டென்ஷனில் இருந்தானோ தெரில. அவன் வந்து சொன்னான், வந்து இதில் நீங்கள் வாக்கில் நடந்து போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த காசி மக்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த பழங்குடி மக்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பயந்துட்டு எங்களோட வரல. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் 5:30க்கெல்லாம் இருட்டாயிருமே. நார்த் ஈஸ்ட்டில் தான் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி 5:30க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இருட்டாயிரும். ஸோ அதே மாதிரி இருட்டாச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஊர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், இங்கே வந்து தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, இங்கே தங்கக்கூடாது, தங்குறதா இருந்துச்சுன்னா அந்த நம்ம ஊர் பிரசிடென்ட்லாம் இருப்பாங்களே, நாட்டாமை மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆளை காமிச்சுட்டாங்க. அங்கே போயிட்டு வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். அங்கே போயிட்டு வந்து கேட்டதுக்கு இங்கே தங்கலாமா, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். பை வாக் வந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தாங்க. அது நடந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சொன்னாங்க, இப்போ வந்து நடந்து போகாதீங்க, நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்கூல் இருக்குல்ல, இங்கே பாருங்களேன், நான் நிற்கிற இடம் வந்து ஸ்கூல் தெரியுதா, இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை தங்கிக்க சொன்னாங்க. ஆனால் சாவி இந்த தான் கொடுக்கல, நாங்கள் வந்து வெளியில் தங்கிக்கணும், டென்ட் இங்கே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். எங்களோட அந்த ஆதார் கார்டெல்லாம் இருக்குல்ல, ப்ரூஃபெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்ததில் அவங்க வாங்கிக்கிட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே தான் டென்ட்டு போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், இங்கே ஒரு டென்ட் இருக்கா, அங்கே ஒரு கேம்ப் இருக்குது. இந்த 2 கேம்பில் தான் வந்து நாங்கள் தங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி காலைல 6 மணிக்கெல்லாம் கிளம்பி, அதாவது ஆசியாவிலேயே க்ளீனஸ்ட்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் பக்கத்தில், வெறும் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் என்னமோ. ஸோ அந்த கிராமத்துக்கு நம்ம போகணும். ஸோ என்ன தான் வந்து ஆசியாவிலே க்ளீனஸ்ட்டு வில்லேஜா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ அந்தளவுக்கு என்ன க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நாளைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் அங்கே போயிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரம் இப்போ தூங்க போகிறோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
ஹலோ கைஸ், குட் மார்னிங். காலையில் மணி வந்து 6 மணி ஆகுது. நாங்கள் அந்த ஸ்கூல் சொன்னல, அந்த ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி அந்த மாவுலிங் லாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஸ்கூல். நான் வந்து நைட்டில் காட்டினல என்ன ஒன்று அப்படின்னா, நைட்டு வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பயங்கரமான மழை பெஞ்சுது. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் எவ்வளோ ஒரு ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தண்ணி வந்து இங்கே தான் டென்ட் போட்டிருந்தோம். இந்த டென்ட் போட்டிருந்த இடத்துல மேலே வந்து பாருங்களேன் ஓப்பனாக இருக்குது. எல்லாம் உடஞ்சிருக்கிறதுனால வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிட்டு டென்ட்டை வந்து மாற்றி அந்த ஸ்கூல் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். இது வந்து ஸ்கூல் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். இன்னும் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 7 மணிக்கெல்லாம், இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மணி 6 ஆகுது. மணி 6 மணிக்கெல்லாம் எவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். சீக்கிரமாக இங்கே வந்து பொழுது விடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஸ்கூலை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூலில் இப்போது நாங்கள் தங்கியிருந்தோம்ல, அதில் யாரும் வந்து பாடம் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சிருக்கு. அதனால் யாரும் அதில் வந்து கிளாஸ் ரூம் கிடையாது. அது இப்போ ஒரு சின்ன பையன் வந்துட்டு போனால் அதில் கேட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து பூட்டியிருக்காங்களா, இது ஒரு கிளாஸ் ரூம், அது ஒரு வகுப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகுப்பு. உள்ளே பாருங்கள், நிறைய புக்கெல்லாம் இருக்குது. நோட் புக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன். ஸோ இன்னொரு வகுப்பு வந்து இந்த சைட் இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்து 7-7:30 மணிக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். 3 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. எதனால் அப்படின்னா, அங்கே உள்ள அந்த சன்லைட்டுக்காக. இங்கே வந்து சீக்கிரமே இருட்டாயிருதா, அதனால் சீக்கிரமே பொழுதும் விடிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 3 மணி வரையும் ஸ்கூல். அவ்வளோதான். சரி வாங்க, இப்போ வந்து மாவுலிங்லாம் கிளம்பலாம்.